சரி, இந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளவு வருது? ஃபீஸ் வந்துட்டு ஒன் செமஸ்டருக்கு 1 lakh அப்படி வரும். உன் செம்க்கு 1 lakh வருது. மொத்தமா பார்த்தா 2 lakhs வருது. அதுக்கு நடுவுல செமஸ்டர் அந்த மாதிரி செம்க்கு. சரி, ஓகே. இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படின்னா லாண்ட்ரி இருக்கு, ஃபுட் சர்வீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. லாண்ட்ரி உங்களுக்கு பெர் வீக் 2 times இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா ட்ரெஸ் வாஷ்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ரூமே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் ஏசி ரூம்ஸ் வேணும்னாலும் அதுவும் இருக்கு. நார்மல் ஆர்டினரி ரூம்ஸும் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஒரு ரூம்க்கு எத்தனை பேர் தங்கிருக்கீங்க? நார்மலா ஆர்டினரி ரூம்ல 5 people இருப்பாங்க. ஏசி ரூம்ல வந்துட்டு 3, 2 அந்த மாதிரி இருப்பாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹாஸ்டல் இருக்கிற வாட்டர்னால முடி கொட்டுதுன்னு சொல்றாங்க. சோ இங்க வாட்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, இங்க வாட்டர் நார்மலா தான் இருக்கு. சரி, அதை தாண்டி ஹாஸ்டல் ஃபுட் எந்த அளவுக்கு இருக்கு? ஃபுட் வந்துட்டு உங்களுக்கு நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ்னா நான்வெஜ் சூஸ் பண்ணிக்கலாம், வெஜ்னா வெஜ் சூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 3 times அந்த மாதிரி நான்வெஜ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட் வந்து எதுவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஃபுட் பிடிக்கலனாலும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் வச்சிருப்பாங்க, அதையும் நீங்க எடுத்துக்கலாம். சோ இப்போ நான்வெஜ்னா தனியா பே பண்ணணுமா இல்ல? இல்ல, அப்படி இல்ல, நார்மல் பேமெண்ட். நார்மல் பேமெண்ட். நம்ம வெஜ் வேணாலும் சரி, நான்வெஜ் வேணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஃபீஸ் தான். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.